கடந்த ஜூன் 14ஆம் தேதி கேரளாவின் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் F-35 போர் விமானத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாமல் பிரிட்டன் குழப்பத்தில் இருக்கிறது. இதற்கிடையே அந்த ஃபைட்டர் ஜெட்டை ஒவ்வொரு பாகங்களாக பிரித்து எடுக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஒரு மாதமாகவே ஏவியேஷன் துறைக்கு போதாத காலம் போல அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவங்கள் நடந்து வருகிறது. ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் அடுத்தடுத்து பல ஷாக் சம்பவங்கள் நடந்து வருகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த அதிநவீன போர் விமானம் ஒன்று கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 3 வாரங்களாக சிக்கிக் கொண்டிருப்பது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் F-35 போர் விமானம் ஜூன் 14ஆம் தேதி கேரளாவின் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் திடீரென தரையிறங்கியது. இந்திய பெருங்கடலின் மீது பறந்து கொண்டிருந்த போது மோசமான வானிலையில் சிக்கிக்கொண்ட விமானம் பிரிட்டன் ராயல் கடற்கரையின் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலுக்கு திரும்ப முடியாத சூழலில் கேரள மாநில விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டது. பின் அங்கு அது பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. விமானம் தரையிறங்கியதற்கு முதலில் எரிபொருள் சிக்கல் காரணமாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலின் பொறியாளர்கள் குழு வந்து அதை ஆய்வு செய்தனர். அதன் பிறகே ஹைட்ராலிக் அமைப்பில் சிக்கல் இருப்பது தெரிய வந்தது. முதலில் விமானத்தை திருவனந்தபுரத்திலேயே வைத்து பழுது பார்க்க பலமுறை முயற்சிகள் நடந்தன. இருப்பினும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாததால் விமானம் அங்கேயே இருக்கிறது. விமானத்தை மீண்டும் பறக்க வைக்கும் முயற்சிகள் இதுவரை பலனளிக்கவில்லை. இந்த விமானத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கிறது என்று பார்த்தால் 5வது ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் விமானங்களில் இதுவே விலை உயர்ந்தது. ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் என்பது எதிரிகளின் கண்ணில் படாமல் மறைந்திருந்து தாக்கும் விமானம். இவற்றை ரேடாரில் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த போர் விமானம் குறுகிய தூரத்தில் மேல் எழும்பி பறக்கத் தொடங்கும் திறன் பெற்றது. அதே நேரம் செங்குத்தாக தரையிறங்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. இந்த விமானங்களின் விலை 930 கோடி ரூபாய் முதல் 1100 கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல், ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 12 நாடுகள் இந்த விமானத்தை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவிடம் இந்த விமானம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தற்போது கேரளாவில் பருவமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் ஓடுதளத்தில் F-35B தனிமையில் நிறுத்தி வைக்கப்பட்டு மழையில் நனையும் காட்சிகள் இணையத்தில் மீம்களாக பரவி வருகின்றன. வெறும் $4 மில்லியன் மிகவும் மலிவு விலையில் போர் விமானம் விற்பனைக்கு இருப்பதாகவும் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங், புத்தம் புதிய டயர்கள், புதிய பேட்டரி மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறுவோரை அழிக்க ஆட்டோமேட்டிக் துப்பாக்கி போன்ற அம்சங்கள் இருப்பதாக மீம்ஸ்கள் பரவுகிறது. அது மட்டுமா, விமானம் இந்தியாவில் வெகு நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா வாடகை வசூலிக்க வேண்டும். வாடகையாக இந்தியாவிடமிருந்து பிரிட்டன் அபகரித்ததாக கருதப்படும் கோஹினூர் வைரத்தை கட்டணமாக வசூலிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்றும் கிண்டலடிக்கப்படுகிறது. பழுதுகளை நீக்க 30 பொறியாளர்களை கொண்ட டீம் திருவனந்தபுரம் வர உள்ளதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் இதுவரை இந்தியாவுக்கு வரவில்லை. இதற்கிடையே ஜெட்டை பார்ட்டாக பிரித்து பிரிட்டன் எடுத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.